நீரஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேனி சும்மா பேருக்கு தான் லத்தீன் குரூப்போட ஏஜென்ட். ஆனால் அவனுக்கும் இந்த ஹைதராபாத் சிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நம்ம விஷ்ணு சார் முன்னாடி டேனி எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி என்று கௌஷிக் சிரித்து கொண்டே சொன்னான். நீரஜா கௌஷிக்கை குழப்பமான முகபாவத்துடன் பார்த்தாள். அந்த டேனி நம்ம தேவிகா ஃபிலிம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வாங்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அதை தெரிஞ்ச நம்ம விஷ்ணு சார் அவனுக்கு அதை கொடுக்கல. விஷ்ணு சாருக்கு தேவிகா ஃபிலிம் குரூப் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் விஷ்ணு சார் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி அவன் முகத்தில் கரிய பூசி அனுப்பிட்டேன். இனிமே அவன் நம்ம கம்பெனி பக்கமே வரமாட்டான் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தான் கௌஷிக். நல்ல காரியம் பண்ண கௌஷிக். டேனி எல்லாம் ஒரு ஆள். ஹைதராபாத்தில் என்னை எதிர்த்து அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாவு பயத்தை காட்டினா தான் அடங்கியிருப்பான். அப்படி இல்லைனா சாவடிச்சு தான் காட்டணும் என்று சொல்லிக்கொண்டு விஷ்ணு சிரிக்க கௌஷிக் அவனுடன் சேர்ந்து சிரித்து கொண்டு நின்றான். அவர்களின் வார்த்தைகளை கேட்டவுடன் நீரஜாவிற்கு இழந்த சக்தி திரும்ப கிடைத்தது போல இருந்தது. அதுவரைக்கும் பயத்தில் இருந்த அவளது கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. விஷ்ணுவிற்கும் டேனியை பிடிக்காது என்று தெரிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஒருவேளை டேனியும் விஷ்ணுவும் கூட்டாளியாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் நீரஜா மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு சார். நீங்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. எங்கே அவங்க என்னை வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். உங்களை மாதிரி ஒருத்தர் கூட இருக்கும்போது நான் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்று சிரித்து கொண்டே சொன்னாள் நீரஜா. விஷ்ணுவிற்கு ஏற்கனவே அவர்கள் மீது கோபம் இருந்தது. டேனி அவன் கூட இருக்கிற யாரோ ஒரு ஆளோட பேச்சை கேட்டுட்டு லாராவோட காரை உடைச்சி அனுப்பியிருக்கான். நீரஜாவுக்கு இல்லைனாலும் லாராவுக்காக கண்டிப்பா நான் அவனை பழி வாங்கியே தீருவேன். இந்த விஷ்ணுவை பற்றி இன்னமும் அவங்களுக்கு சரியா தெரியல என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான் விஷ்ணு. அவன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்று மேலோட்டமாக பார்த்து யூகித்த கௌஷிக் மெதுவாக விஷ்ணுவின் காது அருகில் வந்து, லாரா விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் சார். நீங்கள் அமைதியாக இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிட்டு திரியிறான். லாரா மேலே கையை வைக்கும் போதே நீங்கள் அவனை ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. நீரஜா சொன்ன மாதிரி ஒருவேளை அவன் இந்த பார்ட்டிக்கு வந்திருந்தா சும்மா விடக்கூடாது சார். விஷ்ணு சார் ஆள் மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு நாம் காட்டணும் என்று எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றியது போல கௌஷிக் அவன் கோவத்தை இன்னமும் அதிகமாக தூண்டிவிட்டான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது நீரஜா பதட்டத்துடன் விஷ்ணுவை பார்த்து, சார் 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 நான் சொன்ன ஆளு அதோ வரான் பாருங்க என்று டேனியை நோக்கி கையை நீட்டி காட்டினாள் நீரஜா. கொஞ்சம் தூரத்தில் விக்ரம், டேனி மற்றும் லம்போ 3 பேரும் பார்ட்டி ஹாலுக்குள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் 3 பேரின் முகத்திலும் எந்தவித பதட்டமோ பயமோ தெரியவில்லை. ஒரு பழைய நரி சிங்கத்துக்கிட்ட வந்து தானா மாட்டிக்க போகுது என்று கௌஷிக் அவர்களை பார்த்தபடி சொல்லிக்கொண்டு சிரித்தான். அவர்கள் 3 பேரும் அருகில் வந்ததும், என்ன டேனி, மறுபடியும் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துட்டு போலான்னு வந்திருக்கியா, இல்லை மறுபடியும் என்ன டார்கெட் பண்ணலாம்னு வந்திருக்கியா? ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தனா அது உனக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நீங்கள் கேட்குற எதையும் நான் சொல்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா நான் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கேன். எனக்கு இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளையும் தெரியும், விஷ்ணு சார் மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்களையும் தெரியும். நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணினதுக்காக என் மேலே ஏதாச்சும் கேஸ் போடணும்னு நினச்சா அதுக்கப்புறம் உனக்கு தான் விளைவுகள் அதிகமாக இருக்கும். எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டா உனக்கு நல்லது என்று சொல்லி டேனியை ஏளனமாக பார்த்தான். அப்போது கௌஷிக்கின் பார்வை டேனியின் அருகில் நின்று இருந்த விக்ரமின் மீது விழுந்தது. கௌஷிக் பேசுவதையெல்லாம் பார்க்கும்போது தேவிகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தங்கள் கையை விட்டு போனதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது கௌஷிக் தான் என்பதை அவனுடைய வார்த்தைகளில் இருந்தே விக்ரம் புரிந்து கொண்டான். என்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? நீங்க இந்த விஷயத்தை சுமூகமா முடிக்கலனா அப்புறம் நான் என்ன பண்ண போறேங்கிறத நீங்க பாப்பீங்க. எனக்கும் அரசியல்வாதிகளை தெரியும், எனக்கும் சட்டத்தோட வழி என்னன்னு தெரியும். நான் கண்டிப்பா உங்க மேல கேஸ் போடுவேன், உங்களை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து நிக்க வைப்பேன் என்று டேனி கோபமாக சொன்னான். கௌஷிக் முதலில் அந்த அக்ரிமெண்டில் எல்லாவற்றையும் ஓகே செய்துவிட்டு அதற்கு பிறகு காரணமே இல்லாமல் அதை கேன்சல் செய்ததினால் விக்ரமின் முன்னால் டேனிக்கு மிகுந்த அவமானமாக போனது. கௌஷிக் தன்னை ஒரு பயனற்ற நபராக உருவாக்கியதை கண்டு டேனிக்கு மிகவும் கோபம் வந்தது. என்னது,
நான் யார் கூட இருக்குன்னு தெரியல. விஷ்ணு சாரை மீறி என் மேல நீ கேஸ் போட்டுருவியா என்று கௌஷிக் மிகவும் பெருமிதத்துடன் சொன்னான். அவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விஷ்ணு, டேனி, எதுக்காக உனக்கு இந்த வேலைலாம்? பேசாம ஆரம்பத்திலேயே என் கூட ஒத்து போயிருந்தா நீ இப்படியெல்லாம் தனியா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்குமா? இப்ப பாரு, ஒவ்வொன்றும் பிச்சை எடுக்காத குறையா கெஞ்ச வேண்டியதா இருக்கு என்று விஷ்ணு சிரித்து கொண்டே சொன்னான். இங்க ஒன்றும் நான் சும்மா ஓசில ஏசி காத்து வாங்கிட்டு போறதுக்காக வரல. நீ இன்வைட் பண்ணன, அதனால தான் வந்தேன். அதே மாதிரி இந்த தேவிகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரையும் எனக்கு மீட் பண்ண விருப்பம் இல்லை. அவரே வந்து என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நான் அந்த கம்பெனியை தோக்கடிப்பேன் என்று டேனி தீவிரமாக சொன்னான். விக்ரமின் ஆதரவுடன் தான் டேனி அவர்களிடம் இவ்வளவு நேரமாக பேச முடிந்தது. அவன் பேசுவதை பார்த்து விஷ்ணு முகம் சுழித்தான். டேனி இந்த அளவிற்கு தீவிரமாக பேசுவான் என்று அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. டேனி, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி வீணா வார்த்தைகளை விடாத. உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு எங்கிருந்து அவ்வளவு பணம் வருதுன்னு எனக்கு புரியல. ஒரு பெரிய பணக்காரரோட சப்போர்ட் உனக்கு இருக்குன்னு ரொம்ப திமிர் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காத. அந்த பணக்காரன் என் கண்ணில் மாட்டாத வரைக்கும் தான் உனக்கு அந்த தைரியம் எல்லாம் இருக்கும். மாட்டிட்டா அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் எப்படி விலைக்கு வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் நடந்துச்சுன்னா நீ மறுபடியும் ஜீரோ ஆகிடுவ. அதுக்கப்புறம் எங்க யார் முகத்திலையும் முழிக்க முடியாம அவமானத்துல இந்த ஊரை விட்டே ஓடி போக வேண்டியதா இருக்கும். பார்த்துக்க, இது என்னோட பிஸ்னஸ், என்னோட இடம். என்னை எதிர்த்து யாராலையும் இங்கே இருக்க முடியாது என்று விஷ்ணு டேனியை பார்த்து தீவிரமான தொனியில் பேசினான். ஒரு நபரின் நிலையை காட்டுவதற்கு பணம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அந்த பணத்தால் வரும் அந்தஸ்து என்பது நிச்சயமாக நிலையாக இருக்காது என்பது விஷ்ணுவிற்கு தெரியவில்லை. இதுபோல பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆடிய பல ஆட்டக்காரர்கள் இப்போது காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் விஷ்ணுவிற்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவனுக்கு இப்போது அந்தஸ்தும் பணமும் விளையாடுகிறது. பல வருடங்களாக ஹைதராபாத்தில் பிசினஸ் செய்து கொண்டு வருகிறான். இந்த சிட்டியில் அவன் எந்த பிசினஸ் வேணாலும் செய்யலாம், எந்த கம்பெனியையும் விலைக்கு வாங்கலாம். அந்த அளவிற்கு அவனுக்கு செல்வாக்கு நிறைந்திருக்கிறது. அதனால் அவன் பிசினஸ் வேல்டில் புகுந்து விளையாடலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தான். இந்த இடத்தில் இருக்கும் வரைக்கும் தன்னை யார் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் எப்படி அடித்து அழிப்பது என்று விஷ்ணு நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தான். விக்ரம் அவர்கள் பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்று இருந்தான். விஷ்ணு அப்படி பேசும்போது விக்ரமிடம் இருந்து ஏதாவது பதில் வரும் என்று டேனி எதிர்பார்த்தான். ஆனால் விக்ரம் எதுவும் பேசவில்லை. அவன் பேசுவதற்கான சரியான நேரம் இன்னமும் வரவில்லை என்று நினைத்தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த டேனி விஷ்ணு பேசியதற்கு ஏளனமாக சிரித்தபடி, ஓஹோ, வெயிட் அண்ட் சி, என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. ஆனா விஷ்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தேவிகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வாங்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரகசியமா ஏதோ பிளான் போட்டு அதை தடுத்துட்டீங்க. அதனால அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா என்று கேட்டான் டேனி. என்னது, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்களா என்று சொல்லி விஷ்ணு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு ஆளுகிட்ட பேசி அவனை நம்ப வச்சு ஒரு கம்பெனியை வாங்க துப்பு இல்லை. அதனால தான் உன்னோட கோவத்தெல்லாம் யார் யார் மேலேயோ காட்டிக்கிட்டு இருக்க என்று விஷ்ணு சொன்னதும் டேனியின் பார்வை அருகில் உட்கார்ந்து இருந்த நீரஜாவின் மீது விழுந்தது. ஆனால் அவளை பற்றி அந்த இடத்தில் எதுவும் பேசவில்லை. தேவிகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் கௌஷிக் இங்குதான் இருக்கிறாரு. நான் வேணும்னா உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். முடிஞ்சா அவரை சம்மதிக்க வச்சுட்டு பார்ப்போம். நீ திறமையான ஆளுதான்னு நான் ஒத்துக்கிறேன் என்று சொன்னபடி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் விஷ்ணு. அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்குவோம். முதல்ல ரூல்ஸ் பிரேக் பண்ணின காரணத்துக்காக எங்களுக்கு 55% பெனால்ட்டி பணத்தை கட்டணும். அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா அதை கேன்சல் பண்ணதுனால எங்களுடைய நிறைய பிளான், அதுக்காக ஒர்க் பண்ணின டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது 55% ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் என்று தீவிரமான குரலில் சொன்னான் டேனி. அதை கம்பெனி வாங்குறோம் சொல்லணும். உன்னை பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கையே வரமாட்டேங்குதே. முதல்ல எனக்கு அந்த நம்பிக்கை வரவை. நான் உங்ககிட்ட முதலா அந்த கம்பெனியை 100 பில்லியனுக்கு கேட்டேன். அந்த பணத்தை உடனே எடுத்து வை. நடந்தது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு உடனே அந்த கம்பெனியை உன் பேருக்கு மாற்றி எழுதி கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்குறேன் என்று கௌஷிக் விளையாட்டுத்தனமாக சிரித்து கொண்டே சொன்னான். இது உனக்கே ஓவரா தெரியல? அந்த கம்பெனி 100 பில்லியன் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தான கம்பெனியா என்ன? 100 பில்லியன் கொடுத்து வாங்கினா எனக்கு தான் பெரிய லாஸ் ஆகும் என்று சொன்னான் டேனி. அவ்வளவு காசு இல்லாம நீங்கெல்லாம் எதுக்கு பிசினஸ் பேச வரீங்க என்று கௌஷிக் டேனியை பார்த்து கிண்டலாக சிரித்தபடி சொன்னான். அதுவரைக்கும் அமைதியாக அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம், கௌஷிக்,
போன தடவை நாங்கள் கொடுத்த பணத்துக்கு ஓகே சொல்லி சந்தோஷமாக கையெழுத்து போட்டதை மறந்துடாத. அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான பெனால்ட்டியை உன்னால் கட்ட முடியல. அதை விட்டுட்டு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை நினச்சி பார்த்து நீ வெக்கப்படணும் என்று சொன்னான். என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற? நான் எதுக்கு வெக்கப்படணும்? என்னையே குறை சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு பெனால்ட்டி கட்ட முடியாது. நீ யாரு? உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சா கேஸ் போடுவீங்க, அவ்வளோதானே? போட்டுக்கோங்க. விஷ்ணு சார் என் கூட இருக்கிற வரைக்கும் எதில் இருந்தோம் எங்களால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும் என்று சொன்னான் கௌஷிக். அதை கேட்ட விஷ்ணு லேசாக சிரித்து கொண்டு கௌஷிக்கை பெருமையுடன் தோளில் தட்டி கொடுத்தபடி எழுந்து மெதுவாக விக்ரமின் அருகில் வந்து அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, டேனிக்கு பின்னால் இருக்கிற அந்த சீக்ரெட் ஆளு நீ தானே? நீ லாராவோட காலை உடைச்ச, கீழே எங்களோட பாடி கார்ட்ஸை அடித்தது மட்டும் இல்லாமல் நீரஜாவோட காரையும் டேமேஜ் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான். ஆமாம், அடித்தது நான் தான் என்று விக்ரம் அவனை பார்த்து கூலாக சொன்னான். உடனே விஷ்ணு அங்கே இருந்த ஒரு டேபிளை கோபமாக ஓங்கி அடித்தான். அவன் விக்ரமை பார்த்து, எவ்வளவு தைரியம் உனக்கு? என் ஆளுங்களை அடிச்சுட்டு அதை என்கிட்டயே வந்து இவ்வளவு தைரியமாக வந்து சொல்லுவ? இந்த எதுக்கும் உதவாத டேனி உன்னை காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா என்று கோபமாக கத்தினான். அங்கே இருந்தவர்கள் எல்லோருமே விஷ்ணுவின் கோபத்தை பார்த்து கதி கலங்கி நின்றார்கள். ஆனால் விக்ரமின் முகத்தில் எந்தவித பயமோ பதட்டமோ இல்லை. மிகவும் கேஷுவலாக அவனையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். அதுவரைக்கும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்த நீரஜா மெதுவாக எழுந்து, விஷ்ணு சார், இவன் தான் என்னோட காரை வேணும்னே மோத வச்சு டேமேஜ் பண்ணனான். கேட்க போனா என்னையும் அவமானப்படுத்திட்டான் என்று சொன்னாள். உடனே விக்ரமின் கண்கள் நீரஜாவை பார்த்து முறைத்தது. அவள் விஷ்ணுவை மயக்கி நாடகம் போட ஆரம்பித்து விட்டாள் என்று விக்ரம் நினைத்து அவளை கோபமாக பார்த்து கொண்டு இருந்தான். உடனே நீரஜா விஷ்ணுவின் கைகளை பிடித்து கொண்டு, பாத்தீங்களா, உங்க முன்னாடியே என்னை அடிக்கிற மாதிரி கோபமா பார்க்கறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவனை ஏதாச்சும் பண்ணுங்க என்று நீரஜா விக்ரமை பார்த்து முறைத்தபடியே அவன் மீது வன்மத்தை கொட்டினாள். விஷ்ணு அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். நீ டேனி கூட இருக்கிறத விட்டுட்டு என் கூட வந்துடு, உனக்கு இன்னமும் நிறைய பணமும் புகழும் கிடைக்கும் என்று சிரித்து கொண்டே விக்ரமை பார்த்து சொன்னான். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. விஷ்ணு சார் நல்ல மூட்ல இருக்கும்போதே ஓகே சொல்லிடு. நம்ம ஆளுங்க எல்லாரும் பணத்து மேல தான் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டா ஹைதராபாத்தில் அவரோட பேரை சொல்லி நீ எங்க வேணும்னாலும் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். உனக்கு இந்த எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். முக்கியமா நீ ஓகே சொல்லிட்டா சாகாம தப்பிச்சிடலாம் என்று அருகில் நின்று இருந்த கௌஷிக் பெருமையுடன் சொன்னான். ஓஹோ, எனக்கு கொடுக்கிற அளவுக்கு உன் முதலாளி கிட்ட பணம் இருக்கா என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் விஷ்ணுவிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. நீ என் கூட சண்டை போடணும்னு நினைச்சி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? டேனி கூட இருக்காங்கிற தைரியத்தில் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு? உனக்கு சண்டை போட தான் இஷ்டம்னா தாராளமாக சண்டை போட்டுக்கலாம். முடிஞ்சா இங்க இருக்கிற என்னோட ஆளுங்களை அடிச்சு ஜெயிச்சிட்டு பார்ப்போம் என்று விஷ்ணு தீவிரமாக சொன்னான். விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தான். இன்னைக்கு கிறிஸ்டல் பில்டிங்ல பிளாக் பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. இந்த குரங்க அடிச்சு ஜெயிக்கிறவனுக்கு ஹைதராபாத்திலேயே கிடைக்காத ஒரு பெரிய கிஃப்டை நான் கொடுக்க போறேன். இது உங்களோட சிட்டி, இங்க நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதுக்கான பெர்மிஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை தோத்துட்டா இந்த சிட்டியை விட்டே வெளியே போயிடணும். யார் இவனை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க என்று விஷ்ணு ஏளனமாக சிரித்தபடி கூட்டத்தை பார்த்து கேட்டான். எதுக்கு மற்றவங்க கிட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு? உனக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்கா என்று விக்ரம் அவனை பார்த்து கேஷுவலாக கேட்டான். அதை கேட்டதும் விஷ்ணு ஷாக்காக அவனை திரும்பி பார்த்தான். விக்ரமிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வி வரும் என்று அவன் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.